ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்தனன். இன்றைக்கி சூப்பராக மாம்பழத்தை வச்சு ஒரு மாம்பழம் டிலைட் ரெசிபி பார்க்கலாமா? இது ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க. இதை நீங்கள் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 days கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நான் இங்கே பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி பீசஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட நெக்ஸ்ட் மெத்தடில் நான் காமிக்கிறேன், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தட். இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்தோம்னா நமக்கு ஒரு பீசஸாக வந்துடும். இல்லைன்னா மாம்பழத்தோட பெரிய பீஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு டர்ன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி பீசஸ் வந்துடும். இந்த மாதிரி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த பல்ப் எடுத்தாச்சு. இப்போ இந்த பல்ப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மாம்பழத்தில் அந்த நாரெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மிக்சியில் பிளெண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் அதையும் மீறி இருக்கும், அந்த டைமுக்கு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்சர் ஜாரில் ஒரு 2 to 3 minutes ஃபைன் பேஸ்ட்டாக வர அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி பிளெண்ட் ஆகணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த நாரெல்லாம் நமக்கு இல்லாமல் ப்யூரி சூப்பராக வரும். அதுக்காக தான் இது ஆப்ஷனல். வேணும்னா பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கடாயை எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் அந்த ப்யூரியை உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாம்பழம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1.5 மாம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். 2 கப்புன்னும் போது ஸ்பூன் கணக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு 8லேருந்து 9 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 10 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எலாய்ச்சி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏலக்காயை பவுடராக ஆட் பண்ணால் நமக்கு நாக்கில் படாது, அதுக்காக தான். இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் லைட்டாக மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த கலருக்காக தான் இது யூஸ் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா யூஸ் பண்ணலாம், வேணும்னா விட்டுடலாம். இப்போது ஒரு 2 minutes அளவுக்கு இது நல்லா சூடாகி சுண்டட்டும். இந்த டைமில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன். இது அப்படியே நம்மளோட மேங்கோ பல்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே நமக்கு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கள், இது நல்லா திக்காகிட்டே வருது. உங்களுக்கு அந்த திக்னஸ் பார்க்கும்போதே தெரியும். டைம் போக போக நல்லா திக்னஸ் அதிகமாகிடும். இது கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes அளவுக்கு வச்சு குக் பண்ணால் போதும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துப்போம். அந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு ஆற வச்சு எடுத்துருக்க இந்த மேங்கோ பல்ப்பை உள்ளே சேர்த்துடலாம். இது ரொம்ப நேரம் ஆறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தால் போதும். அடுத்தது இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 hours அப்படியே இருந்தாலும் ஓகே. இல்லை நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். நான் இங்கே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணேன் 2 hours. அடுத்தது இந்த மாதிரி சைடெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதை டீமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அப்படியே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப் பீசஸாக போட்டுக்கலாம். இது சூப்பராக இருக்குங்க. ஒரு நல்ல டெசர்ட் ரெசிபியாகவும் இருக்கும். நம்ம ஈவினிங்கில் கிட்ஸுக்கு கொடுக்கணுன்னாலும் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லையா? அடுத்தது நான் இங்கே தேங்காய் துருவல் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணி. அது கூட இதை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் படுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணி விடலாம். இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேங்காய் ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இதையும் வேணும்னா பண்ணலாம். ஏன்னா கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது இல்லையா, அதனால் இது ஆப்ஷனல் தான். இல்லைனாலும் அப்படியே சர்வ் பண்ணலாம். சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மேலும் பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். Thank you for watching.